காற்றும் சூரியனும். ஒரு நாள் காற்றும் சூரியனும் ஒருவர் மற்றொருவரை விட யார் பலசாலி என்று வாதாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் நீண்ட நேரமாக போட்டியிட்டனர், ஆனால் யாரும் முடிவுக்கு வர முடியவில்லை. அந்த வேளையில் சாலையில் நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதரை அவர்கள் பார்த்தார்கள். அவன் ஒரு கோட்டை அணிந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தான். அந்த மனிதனை பார்த்தவுடன் ஒரு யோசனை அவர்களுக்கு தோன்றியது. இந்த மனிதரின் கோட்டை யார் முதலில் கழற்ற வைக்கிறாரோ அவர்தான் உண்மையான பலசாலி என்று அவர்கள் சவால் வைத்தனர். முதலில் காற்று முயற்சி செய்ய முன்வந்தது. அது சத்தமாகவும் வேகமாகவும் வீசியது. மனிதன் நின்றுவிட்டு தன்னுடைய கோட்டை இறுக்கமாக சுருட்டிக் கட்டிக் கொண்டான். காற்று மேலும் வலிமையாக வீசியது, மரங்கள் குலுங்கின. ஆனால் மனிதன் தனது கோட்டை அதிகமாக சுருட்டிக் கட்டிக் கொண்டு நகரத் தொடங்கினான். எவ்வளவுதான் காற்று முயன்றாலும் அவனிடம் இருந்து கோட்டை கழற்ற முடியவில்லை. இறுதியில் காற்று களைப்புற்று விலகியது. அதன் முயற்சிகள் எல்லாம் வீணானது. அப்போது சூரியன் முயற்சி செய்தது. அது மெதுவாகவும் மென்மையான வெப்பத்துடன் ஒளியூட்டத் தொடங்கியது. அவன் கொஞ்ச நேரம் நடந்தான். வெப்பம் அதிகரிக்கத் தொடங்கியது. அவன் தன்னுடைய கோட்டை சற்று தளர்த்தி பார்த்தான். சூரியன் இன்னும் நிதானமாக கதிர்களை வீசியது. சில நிமிடங்களில் மனிதன் வியர்த்து கோட்டை கழற்றி அதை தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான். அவ்வாறு சூரியன் வெற்றி பெற்றது. காற்று இது அனைத்தையும் பார்த்து வியப்புற்றது. தன் வலிமையால் முடியாததை சூரியன் தனது மென்மையும் பொறுமையாலும் சாதித்ததை உணர்ந்தது. நீதி. சில சமயங்களில் மிகுந்த வலிமையை விட மென்மையாக பேசுவது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.